வணக்கம் மாணவர்களே. 7ம் வகுப்பு இயற்பியல், அதாவது 7ம் வகுப்பு அறிவியல் தான். அது நம்ம இயற்பியல் பார்த்துருக்கோம். அதனால 7 இயற்பியல் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் யூனிட் இயற்பியல் தானே. சரிங்களா? இயற்பியல நம்ம வந்து அழகு 1 பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். இயற்பியல்னால என்னது? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த இயற்கையை நம்ம படிச்சுக்கிறோம். இயல் அப்படின்னாலே துறை, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதுதானே நம்ம தெரிஞ்சுக்கிறது. டு நோ அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? சோ அதுல அழகு 1 என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட், அளவீடு அப்படிங்கிறத பார்த்தோம். அளவீடு ஏன் பண்ணணும்? நம்மளுடைய டே டு லைஃப ரொம்ப ரொம்ப அடிப்படையானது மட்டும் இல்லாம, பிசிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா, இயற்பியல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஃபண்டமெண்டல் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் தான். நீங்க மெஷர்மெண்ட் தெரியாம ரொம்ப பெரிய ராக்கெட்டே இது பண்ணாலும் இயக்க தெரிஞ்சாலும் வேஸ்ட் தான். மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அவ்வளவுதான், வேஸ்ட். அதனாலதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டா மெஷர்மெண்ட் வச்சிருப்பாங்க. அளவீடு உங்களுக்கு பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லி. அளவீடு எதுனாலும் இருக்கலாம். நிறை அளக்கலாம். நம்ம நிறையெல்லாம் பார்த்தோம் போன கிளாஸ். தக்காளி இந்த மாதிரி கத்திரிக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இடையில நீங்க சொல்லுவீங்க. இதுவே ஒரு லிக்யூடு பாலோ இல்ல ஆயிலோ பாத்தீங்கன்னா லிட்டர்ல சொல்லுவீங்க. டைம் செகண்ட்ல, வினாடி அப்படிங்கறத சொல்லுங்க. இன்னும் நிறைய இருக்கு. பரப்பு கூட நம்ம லேசா பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அந்த பரப்புல இருந்து தான் பார்க்கணும். கன அளவு அதெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? கன அளவுனா வால்யூம் அல்லது பருமன் அப்படிங்கறத பார்ப்போம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பரப்பு அப்படிங்கறத பார்க்கும்போது பரப்பு பத்தி என்ன சொன்னோம்? சைடு இன்டு சைடு, அடுத்த பக்கம் இன்டு பக்கம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் போன கிளாஸ் பார்த்தது லேசா சொல்லிடுறேன். சோ அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதோடைய யூனிட், பொதுவா நீளத்துக்கு என்ன யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர். பரப்புனா பக்கம் இன்டு பக்கம், நீள இன்டு அகலம் அப்படின்னு போடுவோம். மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். அல்லது ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லணும் அப்படின்லாம் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சதுர மீட்டர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தானே இதுக்கப்புறம் அந்த சம்மன் நீங்க பண்ணிருப்பீங்க. 1.1 சம்ம பண்ணிருப்பீங்க. அது நான் ஏற்கனவே போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். 10 அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் ஒழுங்கான பரப்பு. அடுத்தான ஒழுங்கான பரப்புக்குன்னா நீங்க அந்த மாதிரி பக்கம் இன்டு பக்கம் போடலாம். ஸ்கொயர் ஷேப் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல. இப்படி போட்டீங்கன்னா ஏ இன்டு ஏ போட்டு ஏ ஸ்கொயர் போடலாம். செவ்வகம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீளம் அகலம் எல் அண்ட் பி, எல் பி அப்படி போடலாம். வட்டம் பையர் ஸ்கொயர் போடலாம். முக்கோணம் ஹாஃப் பி ஹெச், பேஸ் இன்டு ஹைட், அடிப்பக்கம் உயரம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கான வடிவம். அடுத்தா இப்ப ஒழுங்கற்ற வடிவம் என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒரு கல்லோட ஷேப் போட்டு காமிச்சேன். ஞாபகம் நினைக்கிறேன். இப்படி ஒரு கல் இருக்கு. இந்த கல்லுக்கு வந்து நான் உங்களோட பரப்பு பார்க்க சொல்றேன்னு சொன்னேன். எப்படி பார்ப்பீங்க? எது சார் சார் இது வந்து இப்படி சொல்ல முடியுமா? 5 மீட்டர்னு சொல்ல முடியாது. இல்ல 10 சென்டிமீட்டர் சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு இடத்துல கூடி இருக்கு, ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு கரெக்டா சொல்ல முடியுமா? இல்லையே. அப்ப இதுக்கு என்ன சார் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா? இரகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏரியா பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? சோ ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களுடைய பரப்பளவை பார்க்கணும். நம்மளோட அன்றாட வாழ்வுல நிறைய இருக்கு. இலைகள் இருக்கு, மலர்கள் இருக்கு, மயிலிறகுகள் போன்ற பல ஒழுங்கற்ற வடிவத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். டே டு லைஃப்ல நம்மளை சுத்தியே இருக்கு. சோ இத்தகைய ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவை காணதுக்கு நம்மகிட்ட வந்து டைரக்டான ஃபார்முலா இல்ல. நாம் சூத்திரத்தின் மூலம் காண இயலாது. அப்போ இத்தகைய பொருட்களுடைய பரப்பளவை நாம் எவ்வாறு காணலாம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏதாவது வழி இருக்குமா? இருக்குமா? இதுக்கு தான் வரைபடத்தாள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. கிராஃப் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பின்வரும் செயல்பாடு ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்புரைன்னு ஒரு வரைபடத்தை பயன்படுத்தி எவ்வாறு காண விளக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாடு 1ல சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அந்த செயல்பாடு 1 ஒழுங்கா பாருங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ நாம இப்போ ஒரு கல்லுக்கு பிரச்சனை இல்லை. சாரி, ஒரு ஸ்கொயரான ஒரு ஷேப்புக்கு பிரச்சனை இல்லை. இதுவே நான் வந்து என்ன பண்றேன், ஒரு இலையை எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க அந்த கிராஃப் எடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா நிறைய கோடு கூட கீச்சிருப்பாங்க. சரிண்ணா? அப்ப அந்த அந்த எந்த ஒரு இறகோ இல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு இதை பரப்பளவு பார்க்கணும். புரியுதா? சோ அதுல பாத்தீங்கன்னா லேயர்ஸா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க அதை வீட்டு போய் டீட்டெயில பாருங்க. செயல்பாடு இந்த ஆக்டிவிட்டியை கொடுப்பாங்களா அதை சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். டேக் ஏ லீஃப் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ட்ரீஸ் அப்படின்னு எந்த ட்ரீல இருக்கிறதோ பிளேஸ் இட் அந்த கிராஃப் ஷீட்ல வைக்கிறீங்க. அவுட்லைனை டிரா பண்றீங்க. சரிங்களா? ரிமூவ் த லீஃப். யூ கேன் see the outline of the leaf on the graph sheet. இப்போ உங்களுக்கு தெரியும். ரைட்? இப்போ என்ன பண்ணணும்னா இதுல கவுண்ட் த நம்பர் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் என்க்ளோஸ்ட் வித் த அவுட்லைன் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்லிப்பாங்க. டேக் இட் அஸ் சேம். இது எப்படி சார் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இறகு இருக்குன்னு சும்மா இதுல வந்து ஏகப்பட்ட ஸ்கொயர் ஷேப்ல சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப். ஏன்னா கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா ஸ்கொயர் ஷேப், சின்ன சின்ன ஸ்கொயர். இந்த இந்த இலைக்குள்ள எத்தனை முழுமையான ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? எத்தனை முழுமையான அது தனியா எடுத்துக்கணும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஃபோட அதிகமா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்கொயர் இப்படி இருக்கு, நான் இலைய வந்து இப்படி இருக்கு, அப்ப இது ஹாஃபோட அதிகமா இருக்கு. அப்ப இதை ஒண்ணு எடுத்து வச்சுக்கணும், டேக் இட் எஸ் என். அதே மாதிரி ஹாஃபோட கம்மியா இருக்கு, விச் இஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர். ஹாஃபோட கம்மியா இருக்கு, ஹாஃப்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பி அண்ட் கியூ அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்போ மொத்தமா அப்ராக்சிமேட்டிக் ஏரியாவை பார்க்க போறோம். அப்ராக்சிமேட்டிக் ஏரியா பார்க்கறதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க எம் பிளஸ் 3/4 n 1/2 p அண்ட் 1/4 q ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்ப ஏரியா ஆஃப் த லீஃபை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ இதை வந்து நீங்க ஒரு கிராஃப் ஷீட் எடுத்து ஒரு ஒரு இலையை எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சூப்பரா வரும் செயல்பாடு ஒண்ணு. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் உள்ள இருக்கு அப்படின்னு தெரியும். அதுதான் ஒரு 4 ஸ்கொயரோ ஒரு 10 ஸ்கொயர் இருக்குன்னா அந்த 10 ஸ்கொயர் அந்த தெரியுமா ஸ்கொயர்னா இதுதான் சொல்றேன். நடுவில் ஒரே ஒரு இது இருக்குமா, இப்படி இப்படி இருக்கிறது தான் ஸ்கொயர். இதே மாதிரி நடுவில் நிறைய ஸ்கொயர் இருக்கும், அதெல்லாம் இப்ப எடுத்துக்கணும். இலையுடைய எல்லை கோட்டுக்குள் அமைந்த முழு சதுரங்களை எண்ணிக்கொள்க, இது எம். அதே மாதிரி பாதிக்கு மேல இந்த மாதிரி இருந்ததுன்னா பாதிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சதுரங்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கொள்க. இதுவே பாதியா கரெக்டா பாதியா இருக்க மாதிரி இருக்கும், அப்படிதானே? ஒரு ஸ்கொயர்ல அந்த இலையை வைக்கும் போது ஒரு ஸ்கொயர்ல பாதி தான் அது கட் பண்ணிருக்கும், பாதியை மட்டும் தான் வச்சிருக்கும். ஸோ அது பாதியை எடுத்துக்கணும், அது வந்து பி. அப்புறம் பாதிக்கு கீழே உள்ளத சதுரங்களோட எண்ணிக்கையா பாதிக்கு கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கு, நான் இலைய வச்சிருக்கேன், இவ்வளவு தான் வந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் வேற ஸ்கொயருக்கு அது போயிட்டு அப்புறம் அந்த இதுல இந்த ஸ்கொயரை கண்டிப்பா எடுக்கணும், அதெல்லாம் விட்டுறக்கூடாது. சரிங்களா? சோ அதை நான் கியூன்னு வச்சுட்டு இதெல்லாம் எம் என் பி கியூ எடுத்துட்டு இப்போ இந்த இலையோட பரப்பளவை நான் பாக்குறேன். அப்ப இலையோட பரப்பளவு தோராயமாக என்ன வந்துச்சு அப்படின்னா, இப்ப எம் நம்ம போடுறோம்ல அது முழுசு. என்ன அப்படின்னா எண்ணில் என்னன்னா நம்ம பாதிக்கு மேற்படும், அதான் முக்கால், அதனால முக்கால போட்டிருப்பாங்க. சரிங்களா? இத எண் போடணும், எத்தனை நம்பர்ஸ் அத்தனை நம்பர்ஸ். அப்புறம் பாதிக்கு பாதியா இருக்குது, இதுக்கப்புறம் பாதிக்கு கீழே, பாதிக்கு கீழே என்ன 1/4 தான் பாதி கீழே கியூ சதுர மீட்டர். இப்படி கண்டுபிடிக்கும், கண்டுபிடிச்சலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செயல்பாடு தானே. இதை நீங்க வீட்டை வச்சு ஃப்ரீ டைம்ல இன்னைக்கு நாளைக்குள்ள சண்டே தான் நீங்க செஞ்சு பாருங்க. சோ வரைபட முறை கொண்டு ஒழுங்கான வடிவமுள்ள பொருட்களுடைய பரப்பளவையும் காண முடியும், சதுர மற்றும் செயற்கை செவ்வக வடிவ பொருட்களின் பரப்பளவை இம்முறையில் துல்லியமா காண முடியும் சொல்லிப்போம். இதுல பியூட்டியா தான் நம்ம வந்து இந்த ஒரு கிராஃப் மெத்தடை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இரகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் இல்ல, நீங்க வந்து ரெகுலரான ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் இதை கூட உங்களால அதோடைய பரப்பளவை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்க எல் இன்டு பி போட்டு ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா இப்படி நீங்க ஸ்கொயர் போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா பெர்ஃபெக்ட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. This method can use to also find the area of the regular object, that is rectangle area, square இதெல்லாம் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் ஏரியாவோட ஸ்கொயர் ஏரியாலாம் பார்க்கலாம், அக்யூரேட்டா இருக்கும். அதையும் நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வால்யூம். வால்யூம் அப்படின்னா கன அளவு அல்லது பருமன் அப்படின்னு. பட் இந்த இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பருமன் கன அளவு அப்படிங்கிறத வந்து நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்றீங்களா? நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னு என்னைக்கா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் நீங்களே இந்த செகண்ட்ல யோசிச்சு பாருங்க, இந்த வால்யூம் இந்த வார்த்தைய இல்ல இந்த கன அளவுங்கிற வார்த்தைய சப்ஜெக்ட் இல்ல இதுல, நம்மளோட கணக்கு புத்தகத்துல மேக்ஸ் புக்ல இல்ல சயின்ஸ் புக்ல சொல்லல, அவுட் ஆஃப் புக் வெளியில டே டு லைஃப்ல எங்கேயா யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. யூஸ் பண்ணிக்கிறீங்களா? சரி ரைட். ஸோ வால்யூமுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தெரியணும், அடுத்து ஃபார்முலா தெரியணும், அடுத்து யூனிட் தெரியணும், மெத்தட் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. சரிங்களா? ஸ்டெப்பா குழப்ப கூடாது. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தான், நீங்க எந்த ஒரு கான்செப்ட் படிக்கிறதுனாலும் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் படிக்கணும். வால்யூம்னா அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் எழுதுறேன், தமிழில் சொல்றேன், அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை a 3 dimensional object. So 3 dimensional object 3D போடுறேன் is known as the volume. இதுதான் டெஃபினிஷன் பா. யார் கேட்டாலும் இன்டர்ல கேட்டாலும் இந்த இதுதான் நீங்க சொல்லணும், சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழல் இடத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடமே அதான் கன அளவு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதான் என்னன்னா ஒரு 3 dimensional நீங்க பொருளை வச்சுக்கிறீங்க, பொருளை வச்ச உடனே அந்த இடத்த அது வந்து ஆக்குபை பண்ணிட்டு அதான் அதோடைய வால்யூம். சரிங்களா? புரியுதா? வெளியில் இல்ல சூழல் இடத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடம் தான் கன அளவு அல்லது பர்மன். இப்போ அதோடைய ஃபார்முலா பார்க்கணும்னா இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னது? ஃபார்முலா தான். இப்போ கன அளவு
வால்யூம் வி அப்படிங்கிறது அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் தமிழ்ல பாத்தீங்கன்னா அடிப்பரப்பு இன்ட்டு உயரம், இங்கிலீஷ்ல சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னு போடுவோம். இதுல இந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிற வார்த்தையை கூட நீங்க யூஸ் பண்ணாட்ட டேரக்டா ஏரியாங்கிறது கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. ஏரியா அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு ஹைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏரியாவுக்கு என்னது லென்த் இன்ட்டு பிரெத், அடுத்தனா பக்கம் இன்ட்டு பக்கம் போடலாம், எல் இன்ட்டு பி போடலாம். சோ எல் இன்ட்டு பி போட்டீங்கன்னா எல்பி ஹெச், அதுதான் வால்யூம். புரியுதா? எல்பி ஹெச் அப்படிங்கிறதா வால்யூம், கன அளவு. இப்ப இதோட யூனிட் பார்க்கலாம். ஏரியாவுக்கு ஆல்ரெடி தெரியும், மீட்டர் ஸ்கொயர் தெரியும். ஹைட்டுக்கும் மீட்டர் தான், தமிழே மீட்டர் ஸ்கொயர் மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர், மீட்டர் கியூப். அப்போ வால்யூமோடைய அலகு யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப். ஓகேவா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்னா நமக்கே தெரியும் ஒரு ஸ்கொயர் அப்படி. இதை 3 டைமென்ஷன்ல யோசிக்கணும். 3 டைமென்ஷன்ல யோசிக்கனால இப்படி போடுறோம். இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷன் நீங்க பாக்குறதுக்கு, அதாவது உள்ள இருக்க அந்த ஸ்பேஸும் தெரியற மாதிரி இருக்கிறதா 3 டைமென்ஷன். சரியா? சின்ன சிம்பிளா சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலர் ஆப்ஜெக்ட் பாக்குறதுக்கு அவங்க ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து இதுக்கு பேர் கியூப். இப்போ கியூப்ல இந்த பக்கம் இதெல்லாம் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஏனா இதுவும் ஏ தான், இந்த ஏனா இங்கே ஏ தான், இந்த ஏனா இங்கே ஏ தான், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, ஸோ ஏ கியூப். பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம், ஏ கியூப் அப்படிங்கிறத வரும். இதெல்லாம் கன அளவுல ஒழுங்கான வடிவம் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்க கனச்செவ்வகத்து பார்க்கலாம். எல்பிஹெச் நான் சொன்னேன் இப்பதான், ஏரியா இன்ட்டு ஹைட் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு இது உயரம் அப்படின்னு சொல்லலாம். இது கோலம் அப்படிங்கிற ஒண்ணு போடும். கோலத்தை போடும் போது ஆரம் கண்டிப்பா தேவை. ஸோ ஆரம் சென்டர் நம்ம போடுறோம், ஆறுங்கிற ஆரம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4/3 பையார் கியூப். ஆர் என்பது ஆரம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கனசதுரம், அதாவது நீங்க ஸ்கொயரை வந்து ஈஸியா நீங்க ஞாபகம், அதாவது கியூப் நீங்க ஞாபகம். கியூப் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது கியூப், சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கன செவ்வகம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பியர், சரியா? ஸ்பியர் கோலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4/3 பையார் கியூப். இதே மாதிரி உருளைக்கு பையார் ஸ்கொயர் ஹச் அப்படின்னு போட்டிருப்பாங்க. உருளை அப்படின்னா சிலிண்டர். சிலிண்டர் நம்மளுடைய வீட்டுல உள்ள சிலிண்டர் ஷேப்பை ஃபுல் ஷேப் பார்க்க கூடாது. எவ்வளவுதான் இவ்வளவுதான் பார்க்கணும். எவ்வளவுதான் பார்க்கணும். நீங்க ஃபுல் ஷேப்னா நம்ம நம்ம வீட்டுல உள்ள கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது சிலிண்டர் தான் சார் நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ இதை சொல்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஆரம், ஆரம் போட்டிருப்பாங்க. இது வந்து ஹைட், இந்த ஹைட் இதே ஹைட் தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ ஹைட் ஹச். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு வால்யூம் பார்க்கும் போது ஐஆர் ஸ்கொயர் ஹெச் பார்ப்போம். அப்ப இதெல்லாம் ஒன்னு கேட்டா உங்களுக்கு எழுதலாம் தானே. சிலிண்டரு, ஸ்பியரு, கியூபாய்டு, கியூப், கனச்சதுரம், கனச்செவ்வாகம், கோளம், உருளை, இதோடைய வால்யூம் ஏரியா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப ஃபண்டமெண்டல். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது போக உலகத்துல நிறைய ஷேப் இருக்கு. வித்தியாசமா ஷேப் இருக்கு. அதுக்கெல்லாம் கன அளவு, உயரமா சாரி பரப்புலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் லேட்டரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன் வே டெஸ்ட் நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி இன்னைக்கு வேண்டாம், நம்ம வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒன் வே டெஸ்ட். அதனால உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், சரிங்களா? இந்த யூனிட் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இந்த யூனிட் முடிக்கும் போது அந்த டெஸ்ட் வைப்போம். அப்புறம் ஏற்கனவே நடத்துற செகண்ட் யூனிட் நடத்தும் போது அதுல இருந்து ஒன் வேர்டு வரும். ஸோ அதனால ரெடி ஆயிடும். அதனால நான் முதல் நாள் சொல்லுவேன், ஒரு கிளாஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்கும் அடுத்த டெஸ்ட் வைக்கிறதுக்கு. அப்ப சொல்லுவேன் எந்த யூனிட், எந்த அழகு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்க இன்னையில இருந்து படிச்சு வரணும், சரிங்களா? இன்னையில இருந்து படிச்சு நீங்க எழுதி பார்த்து ஒரு சின்ன சார்ட் பேப்பரோ இல்லைன்னா ஒரு பேப்பர்லயோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதி உங்களோட வீட்டுல ஒட்டிக்கலாம். நீங்க கண்ணாடி பக்கத்துலயோ டோர்லயோ நீங்க ஒட்டிக்கலாம். ஏன்னா அடிக்கடி உங்க கண்ணில் படும் போது மறக்கவே மறக்காது. இப்பவுமே 10th 11th 12th சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கேட்போம், வாட் இஸ் த வால்யூம் ஆஃப், வாட் இஸ் த ஏரியா அப்படின்னு கேட்கும் போது அது கொஞ்சம் டவுட் வரும் உங்களுக்கு. இதுவா அதுவா, பையஸ் 4/3 அந்த மாதிரி டவுட் வரும். ஏன்னா நம்ம தப்பு இல்லை, ஏன்னா நிறைய நம்ம படிக்குமா, நிறைய படிக்கணும். நம்ம மூளையில வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். உண்மைதானே? அப்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட், அதுதான் நம்ம மூளை வந்து
ஏன்னா நம்மளோட நேம் நம்ம மறக்கா, இல்ல நம்ம அப்பா அம்மாவுடைய ஃபேஸ் மறக்கா, இல்லைன்னா நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோட மூஞ்சி மறக்கா, இல்ல நம்ம வீடோடைய வழி மறக்கா, ஸ்கூலோட வழி மறக்கல. ஏன் எனக்கு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அதே சேம் தான். ஆனா எதிர்த்தாப்புல ஒரு 1000 பேர் வராங்க. 1000 பேரோட ஃபேஸையும் நம்மளால ஞாபகம் வைக்க முடியல. 1000 பேர்ல ஒரு ஒரு 10 பேர் 20 பேர் நம்மளோட பேரை டக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்களோட நேம் ஞாபகம் வைக்க முடியல. சில பேர் இதை மட்டும் ஞாபகம் வச்சிருப்போம், சில இதை மட்டும் ஞாபகம் வச்சிருப்போம். ஏன் பாத்தீங்கன்னா இதுதான் மூளை வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா அதுக்கு தேவை ரிப்பீட். சரிங்களா? எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றீங்க அதுதான். அதனாலதான் நம்ம எல்லா டீச்சரும் அதான் மெயின் சொல்லுவாங்க. பா ரிவிஷன் பண்ணு, திருப்பி திருப்பி படி அப்படின்பாங்க. நீங்க சின்ன கிளாஸ்ல இப்போ நீங்க 7ஆம் கிளாஸ் வந்துட்டீங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்பாடை கத்தி திருப்பி திருப்பி சொல்லுவீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே நல்லா தெரியும். வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சாலும் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஒரு இன்னொன்னு ஒண்ணு, இரு இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு ராகமா படிக்கிறது நல்லா இருக்கும். அதுதான் இதுதான் ரிப்பீட். சரிங்களா? அதனால இந்த மாதிரி நீங்க எழுதி ஒட்டிக்கோங்க. திரும்ப 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 பாருங்க. உங்களுக்கு உங்களுக்கு அது நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ரைட். சோ இதெல்லாம் ஒழுங்கான வடிவத்துக்கு நம்ம பார்த்தாச்சு. அதுல ஒரு சம் இருக்கு. அந்த சம்மையும் நீங்க செஞ்சு பாருங்க. 1.3ல 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரம் அதெல்லாம் சொல்லிப்பாங்க. 3 மீட்டர் ஆரமும் 7 மீட்டர் உயரம் கொண்ட உருளை இவற்றையும் கன அளவை கணக்கிடு அப்படிப்பாங்க. நான் ஒரே ஒரு சம் மட்டும் அதெல்லாம் சொல்றேன். 2 அண்ணா இருக்கும். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். செம்ம ஆக்சுவலி அண்ணன் நடத்ததுல அன்னைக்கு நீங்க போய் செம்ம செஞ்சு பார்த்தோம். சரிங்களா? வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாம் ஒரே நாளா பார்த்தோம்லாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு, இல்லைன்னா செம்மையே வேண்டாம் கூட சில ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க. தப்பு செய்யணும். ஒரு ப்ராப்ளம் 1.3ல ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃபாலோயிங் a cube whose side is 3 cm சொல்லிப்பாங்க. a cylinder whose radius is 3 meter height 7 meter. நான் அந்த ரெண்டாவது மட்டும் செய்யறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா அதை நீங்க செஞ்சிருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னா சிலிண்டர் இதோடைய வால்யூம் கேட்கறாங்க. சரியா? இப்போ அவங்க ரேடியஸ் கொடுத்தாங்க, ஆறு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹூஸ் ரேடியஸ் 3 மீட்டர், ஆறு 3 மீட்டர், ஹைட் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 7 மீட்டர். அப்ப என்ன பண்ணுவீங்க? சரி என்ன தெரிஞ்சு வச்சு வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்பதான் நம்ம போட்டோம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை இப்படி போட்டுக்கோங்க. ஆர் இது ஸ்கொயர் கண்டிப்பா போடணும். ஹச்சி 7 போடுறீங்க. இந்த பையோட வேல்யூ அது நமக்கு சொல்லியிருப்பாங்க. 22/7 இன்ட்டு 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 7 போடலாம். இங்க கீழே உள்ள செவனும் மேல உள்ள செவனும் கேன்சல் ஆயிடும். அப்போ 22 × 9, 22 × 9 அப்படின்னா 198, 198 யூனிட் என்ன? மீட்டர் கியூப். இந்த மாதிரி நீங்க வந்து சமம் பண்ணணும். பண்ணலாமா? குட், பண்ணிருங்க. இப்ப அடுத்த இதை வந்து நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் வால்யூம் ஆஃப் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லிக்யூட்ஸ் இதான் நான் வந்த உடனே கேட்டேன். வால்யூம் உங்களோட டே டு லைஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். திரவங்களுடைய கன அளவு கொடுப்பாங்க. இந்த லிக்யூடு நீங்க வாங்கக்கூடிய இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த வால்யூம் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நீங்க கடையில போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்குனீங்க, அதான் கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப கேடு. ஆல்ரெடி நீங்க 6th ஏதாவது படிச்சீங்க, நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. அப்படிதானே? கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப ரொம்ப கேடு. 1 லிட்டர் கேனு 2 லிட்டர் கேனு அடைச்சி வைக்கக்கூடிய தண்ணியே கேடுங்க. சரிங்களா? நமக்கு வந்து இயற்கையா கிடைக்கிற தண்ணி தான் பெஸ்ட். ஆனா நம்ம நிறைய மாறிட்டு வருது. நம்மளோட நகரத்துல சிட்டிலயே நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. பைப்ல உரம் குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. பிளஸ் என்ன அப்படின்னா நிறைய நிறைய என்ன சொல்றது மாசு இப்ப கலக்குறாங்க. ரொம்ப டஸ்டெல்லாம் கலக்குறாங்க. ஆத்துலதான் எல்லா துணியும் தூக்கி போறாங்க, பிளாஸ்டிக் எல்லாம் போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருக்கு. இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன் ஏத்தாப்புல எப்படி மாறும், அந்த தண்ணிலாம் இருக்குமா அப்படிங்கிறதே டவுட்டா இருக்கு. சரிங்களா? எதுக்கு இதை சொல்லலாம்னா, நீங்க இப்ப இந்த மாதிரி வாங்குறீங்க, பால் வாங்குறீங்க இல்ல ஒரு ஆயில் வாங்குறீங்கன்னா இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் லிக்விட் ரொம்ப தேவை. நீங்க சொல்றீங்களா 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் இதெல்லாம் தான். திரவங்களும் வெளியில் அல்லது சூழ இடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். எனவே திரவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்மன் அல்லது கன அளவை கொண்டிருக்கும். ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது. எனவே திரவங்களுடைய கன அளவை திடப்பொருளுக்கு அளந்து அளந்து போல் அளக்க இயலாது. ஒரு திரவத்தை ஒரு கொள்கலனில் ஊற்றும் போது திரவமானது கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. திரவத்துடைய கன அளவு என்பது அது கலனி எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பது ஆகும். இதனை ஒரு அளவிடும் உருளை அல்லது அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே அந்த கலனியுடைய கொள்ளளவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ்லயும் அதை நீங்க ரீட் பண்ணீங்களா? பட் நான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி தான் ரீட் பண்ணேன். இப்போ
நீங்க வந்து 1 லிட்டர்னு சொல்றீங்க. அந்த 1 லிட்டருங்கிறது எது? உள்ள இருக்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த ஒரு பாலோடைய லிட்டரா அந்த அந்த கன அளவு வால்யூம் சொல்றீங்க. ஆனா அந்த பாலை எப்படி நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு லிக்விட ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இடத்துல நிக்குமா? உடனே எப்படி வலிஞ்சு ஓடிடாது. அப்ப இதுக்கு எப்படி கன அளவு பார்க்க முடியும்னா, திரவத்துக்கு லிக்விடுக்கு ஷேப் கிடையாது. அதுக்குன்னு ஒரு வடிவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தண்ணிக்கு வடிவம் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க ஒரு டம்ளர் ஊத்துறீங்க, அந்த டம்ளரோட வடிவம். ஒரு தட்டுல ஊத்துனீங்க, தட்டோட வடிவம். அதுதான் திரவத்துக்கு வடிவம் கிடையாது, ஷேப் கிடையாது. நீங்க எந்த இதை யூஸ் பண்றீங்களோ அதுல அது இருக்கும். சரிங்களா? 1 லிட்டர் கேன் அப்படின்னா அந்த கேன் 1 லிட்டர் வால்யூம். அதுல இந்த தண்ணியை ஊத்துறதுனால அந்த தண்ணிக்கு நம்ம 1 லிட்டர் தரும். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுதானே? So it takes the shape and volume of the container. கண்டெய்னருடைய ஷேப் எப்படி இருக்கோ அதே தான் இந்த கண்டெய்னரோட வால்யூம். வால்யூம் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர்னா அப்ப ரெண்டு இப்போ நான் வந்து இது 2 லிட்டர் கேனு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 2 லிட்டர் கேனு. இப்ப இதுல தண்ணி ஊத்துறேன் அப்படின்னா இந்த தண்ணி ஃபுல்லா அடைச்சிட்டு இது ஃபுல்லா அடைச்சிட்டா அப்போ உள்ள இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் அப்படி அப்படி அர்த்தம். சரியா? அதனால நம்ம சொல்றோம். அதனால நம்ம 2 லிட்டர் கேன் உள்ள அந்த கேன் வந்து 2 லிட்டர் அப்படிங்கிறத பிடிச்சிருக்குன்னு. ஸோ the volume of any liquid is equal to the space that is filled. அதான் சொல்றேன், fills இந்த இடத்த fill பண்ணிட்டு and it can be measured using a measuring cylinder or measuring beaker. The maximum volume of the liquid that container hold known as the capacity of the container. A measuring container is gradually shown in the figure அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த மெசரிங் கண்டெய்னர் வந்து நீங்க வந்து எங்க நல்லா பார்க்கணும் அப்படின்னா இந்த பால் ஊத்துற இடத்துல பார்க்கணும். அதுதான். இல்லைன்னா சில கடையில பாத்தீங்கன்னா இந்த ஆயில வந்து பாக்கெட்ல தராம இந்த மாதிரி பீக்கர்ல சின்ன சின்ன ஒரு சில்வர் பீக்கர்ல அலுமினியம் பீக்கர்ல ஊத்துவாங்க. நீங்க பார்த்து நினைக்கிறேன் மேபி இந்த ஆயில் வாங்குற இடத்துல நாட்டுக்கடை அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்க ஆயில் வாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அளந்து ஊத்தி ஊத்துவாங்க. பாக்கெட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய கேன்ல வச்சிருப்பாங்க. நம்ம 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தாங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கோழி விற்பாங்க. அந்த காலத்துல எல்லா கடையிலயும் அப்படிதான் உண்டு. இப்போ வந்து எல்லாமே பாக்கெட்டா மாத்தாங்க. சில கடையில இது இருக்கு. ஆனா நீங்க பால் பாலுமே அப்படிதான். பால் பாக்கெட் தான் இப்ப எல்லாரும் வேகாங்க. நீங்க பால் கடைக்கு போனாலுமே இந்த ஊத்துற பால் சொல்றேன். கிராமத்துல அங்கேயும் பண்ணா இப்ப பாக்கெட்ல போடுறாங்க. ஒரு ஒயிட் கலர் பாக்கெட் தான் அதுல ஊத்தி தந்துரும். இப்படிதான் தராங்க. ஆனா அந்த அந்த ஊத்தும் போது அவங்களோட அந்த அந்த கண்டெய்னர் பீக்கரை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அளவு இருக்கும். நம்ம புக்ல போட்டிருக்காங்களே அதே மாதிரி அளவு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கும். அப்படியே அளவு இருக்கும். 1 லிட்டர் 2 லிட்டர் 1/2 லிட்டர்னு இருக்கும். ஸோ இது பால் இது வரைக்கும் ஃபில் ஆயிட்டு இருக்குன்னா இது வந்து நான் ஒரு ஒரு 1/2 லிட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ 1/2 லிட்டர் பால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? இதுதான் அவங்க சொல்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் என்ன 1000 மில்லி லிட்டர் என்ன அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்து 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 L போட்டிருந்தேன். 1000 cc ஆர் சிசி ஆர் சென்டிமீட்டர் கியூப். 1000 மில்லி லிட்டர் எம்எல் அப்படின்னா 1 லிட்டர் அர்த்தம். சரியா? இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிசினா என்ன, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. 1 லிட்டர் என்பது 1000 cc அல்லது கன சென்டிமீட்டர் கியூப். கன சென்டிமீட்டர் கியூப்னா அந்த சென்டிமீட்டர் கியூப் தான் சொல்லுவாங்க. 1000 மில்லி லிட்டர் தான் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இந்த சிசி அப்படின்னு சொல்றோம்ல, சிசி அப்படின்னா கியூபிக் சென்டிமீட்டர் அர்த்தம். கியூபிக் சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர் இப்படி எழுதிருக்கேன். ஓகேவா? கியூபிக் சென்டிமீட்டர் திருப்பி திருப்பி சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திஸ் கியூபிக் சென்டிமீட்டர் இஸ் காமன்லி நோன் அஸ் சிசி அப்படின்னு போட்டுருப்பாங்க. சரியா? அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது இந்த சிசி இந்த வார்த்தையை நீங்க எங்கேயா கேள்விப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க. சிசி 1000 cc 2000 cc எங்கேயா கேள்விப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஓகே, சொல்றேன், லேட்டரா அதை சொல்றேன். The volume of the liquid is equal to the volume of the space it fills in the container. எந்த கண்டெய்னர்ல அந்த வால்யூம் எவ்வளவு லிக்விட் ஃபில் பண்ணுதோ அதான் அந்த லிக்விடோட வால்யூம். என்ன இந்த திரவத்துடைய கன அளவுங்கிறது அந்த கண்டெய்னர் இந்த முகையோடைய கன அளவு தான். திஸ் கேன் பி டைரக்ட்லி அப்சர்வ் ஃப்ரம் த ரீடிங்ஸ் மார்க். அதுல வந்து அந்த ரீடிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அளவு கொடுத்துருப்பாங்க. If we notice that measuring cups given in the figure carefully, we can observe that the readings are marked in the unit of மில்லி லிட்டர். அடுத்தனா அதுல வந்து என்ன மில்லி லிட்டர் அப்படிங்கறதுல குறிச்சிருப்பாங்க. 1 மில்லி லிட்டர் 2 மில்லி லிட்டர் இல்ல 100 200 மில்லி லிட்டர் குறிச்சிருப்பாங்க.
திஸ் ஆக்சுவலி ரெப்ரசன்ட் மில்லிமீட்டர். சரிங்களா? மில்லி லிட்டர். மில்லி லிட்டர் தமிழ்லயே அதான் மீ லிட்டர் மில்லி லிட்டர். To understand this unit of volume, let us first understand how much a liter means. So, இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வால்யூமோட யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா லிட்டர்னா என்ன, ஹவு மச் a லிட்டர் மீன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்டு யூனிட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்யூட். லிட்டர் தான் பொதுவா நம்ம திரவங்களுடைய கன அளவுக்கு, சரிங்களா, லிக்யூடோடைய வால்யூமுக்கு யூஸ் பண்றதுக்கு லிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். லிட்டர் என்பது திரவங்களுடைய கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான ஒரு அலகு. ஒரு பொருளின் அளவை சென்டிமீட்டரில் குறிக்கும் போது அதன் கன அளவை கன சென்டிமீட்டரில் குறிக்க வேண்டும் என்பதை அறிவோம். சரிங்களா? இந்த கன சென்டிமீட்டர் என்ற அலகை பொதுவாக சிசி, கியூபிக் சென்டிமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல சொல்றேன். We know that unit of volume is cubic centimeter if the dimensions of the object are given in the centimeter அப்படிங்கிறது. அதாவது இது ரொம்ப டீப்பா அவங்க புக்ல கொடுக்கல, பட் நீங்க டீப்பா படிக்கணும், நான் சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட வால்யூம் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், உள்ள இருக்க அந்த லிக்யூட் எவ்வளவு லிட்டர் அப்படின்னா இந்த இந்த கண்டெய்னரோட அந்த வால்யூம் தான் சொல்லணும். ஸோ கண்டெய்னரோட வால்யூம் நம்ம மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்லுவோம். அடுத்த லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஏரியா இன்டு ஹைட் மீட்டர் கியூப் போடுவோம். சரியா? பட் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம மீட்டர்ல யூஸ் பண்ணாம யூனிட் வந்து எப்படி போனீங்கன்னா சென்டிமீட்டர்ல குறிக்கணும். லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்டா நான் சென்டிமீட்டர்ல குறிக்கும் போது என்ன ஆகும், சென்டிமீட்டர் கியூப்னு வரும். அப்போ சென்டிமீட்டர் கியூப்ல குறிக்கும் போது அதுல யூஸ் ஆகக்கூடிய அந்த லிக்யூட் அந்த ஸ்பேஸ வந்து ஆக்குபை பண்ணிருக்கா. அதனாலதான் இது வந்து கியூபிக் சென்டிமீட்டர் சொல்றாங்க. கியூபிக் சென்டிமீட்டர். ஓகே, சிசி கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து அந்த கன அளவை பார்க்க போறீங்க. லிட்டர் திரவங்களுடைய கன அளவை குறிக்கிறாங்க. ஒரு பொருளுடைய அளவை, இந்த பொருளுடைய அளவை, ஏன்னா இந்த பொருளை தான் அதை ஊத்துறோம். பொருளோட அளவை சென்டிமீட்டர்ல குறிக்கும் போது சென்டிமீட்டர்ல குறிக்கிறேன். இப்போ அது கன அளவு வந்து கன சென்டிமீட்டர். கன சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். கன சென்டிமீட்டர். சரிங்களா? சென்டிமீட்டர் கியூபில் குறிக்க வேண்டும். ஸோ இந்த கன சென்டிமீட்டர் என்ற அலகை தான் நம்ம சிசி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க ஏன் அதை சிசி போடுறோம், ஏன் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சிசிங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டீங்களா நான் கேட்டேன். ஒரு வார்த்தை யோசிச்சு பாத்தீங்களா? இந்த சிசிங்கிற வார்த்தைய இங்க யோசிச்சு பாத்துருக்கீங்க? நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் சரி, இல்ல நியூஸ் ஏதாவது சேனல்ல பார்த்தாலும் சரி, இந்த டேம்ல வந்து தண்ணி இல்லாம கூடும் போது இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டிஎம்சி இந்த மாதிரிலாம் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி கேள்விப்படா வீட்டுல போய் நீங்க ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. சரிங்களா? மேபி அதுல அந்த நியூஸ் இருந்தோம். மழை டைம்ல இந்த இந்த டைம்ல இவ்வளவு தண்ணி கூடிட்டு இவ்வளவு டிஎம்சி கூடி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிசிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கன அளவு அந்த லிக்யூட் வந்து அந்த தண்ணியை மழை தண்ணியா நம்ம மெஷர் பண்ண முடியாது. அப்ப இந்த டேம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இவ்வளவு டிஎம்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல சிசி எல்லாம் உண்டு. இவ்வளவு சிசி, அப்ப அந்த தண்ணி வந்து அந்த டேம் ஃபுல் பண்ணிட்டா இவ்வளவு டிஎம்சி இவ்வளவு சிசி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா? அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல போய். ஓகே, ஸோ இதெல்லாமே ரெகுலர் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் வச்சிருந்தோம், முகவை வச்சிருந்தோம், இதை குறிச்சிருந்தோம், மில்லி லிட்டர் குறிச்சிருந்தோம், தண்ணியை ஊத்துறோம். ஓகே, இது மாதிரி இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் எப்படி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல. வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் பார்க்கிறோம். irregular shaped object பார்க்கிறோம். There is no formula to determine the volume of irregular shaped object as in the case of VHR. For such object, volume can be determined using the measuring slit and water. அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவம் இருக்கு, அதோட கன அளவு பார்க்கணும் அப்படின்னா நாம் முன்பே விவரித்தது போல் ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களுடைய பருமனை சூத்திரம் மூலம் காண இயலாது. இத்தகைய பொருட்களுடைய பருமனை ஒரு அளவிடும் கோவலை அல்லது நீரை கொண்டு அளக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒண்ணும் இல்லை. இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஷேப் இருக்கு, ஆனா அது இர்ரெகுலரா இருக்கு. இதோட வால்யூம் பார்க்கணும்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பாத்திரமோ இல்ல நீரை ஏற்கனவே 1 லிட்டர் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 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 இர்ரெகுலரான ஆப்ஜெக்ட் இருக்கும். சும்மா எப்படியோ ஒண்ணு இருக்கு, சும்மா இப்படி இருக்குன்னு சொன்னேன். எனக்கு இதோட கன அளவு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து ஒரு ரெகுலரான ஷேப்டு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இதுல லிக்யூட் ஊற்றி வச்சிருக்கேன். 1 லிட்டர் ஊற்றி வச்சிருக்கேன். இந்த 1 லிட்டர் இதுல ஊத்துறேன்னு சொன்னேன். இந்த 1 லிட்டர் இப்ப ஃபில் ஆயிட்டுன்னு சொன்னேன். அப்ப இதோட கன அளவு என்ன? 1 லிட்டர் தான். சொல்ல முடியுமா?
இர்ரெகுலரா இருந்துச்சு. பட் எனக்கு அதை இர்ரெகுலர் பார்க்க தெரியாது. ஏன்னா லென்த் டு பிரெத் ரைட் போட முடியாது. ஏன்னா மாறும். அப்புறம் என்ன பண்றேன், இந்த மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு அளவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் போட்டிருப்பாங்க. பருமனே ஒரு அளவிடும் கோலை அல்லது நீரே கொண்டு அளக்கலாம். இப்ப நீரை நீங்க ஊத்தலாம். அதுதானே இப்ப 2 லிட்டர் தண்ணி இருக்கு. 2 லிட்டர் தண்ணி இதை புடிச்சிட்டா அப்போ ஓகே இதுல 2 லிட்டர் இருக்கு. இல்ல 1.5 லிட்டர் இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அப்படிங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க. ஓகே ரைட். சோ இப்போ அடர்த்தி. பட் அடர்த்தியை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டைம் இருக்காது. பட் லேசா சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம அதை வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. அடர்த்தி அப்படிங்கிற டென்சிட்டி. இப்ப நீங்க வால்யூம் பார்த்தீங்க, கன அளவு பார்த்தீங்க, ஏரியா பார்த்தீங்க, பரப்பு பார்த்தீங்க, ஒழுங்கற்ற வடிவம், ஒழுங்கான வடிவம் பார்த்தீங்க. இந்த அடர்த்தி இதையும் நீங்க எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா? வார்த்தையா டென்சிட்டி அப்படின்னு சொல்லி. ரைட்டா? சரி. இப்போ இப்போ இதுல வந்து நீங்க வந்து குளத்துக்கு போயிட்டு இல்ல ஒரு கிணத்துல போயிட்டு அஹ், நீங்க நிறைய விஷயம் பார்த்துப்பீங்க. என்ன அப்படின்னா ஒரு தண்ணி இருக்கும். இந்த கிணறோ ஒரு குளமோ ஏதோ தண்ணி இருக்குன்னு சொன்னா ஒரு கல்லை போடுறீங்க. கல்லு முங்கியும் கீழே போயிடும். அதுனா ஒரு பேப்பர் ஒரு இலைய போடுறீங்க. இலை அப்படின்னு மேல ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? யோசிச்சு பாருங்க. கல்லு முங்குது. இல்ல ஒரு இரும்பு குண்டு, இல்ல வேற ஏதோ கனமான பொருள் நீங்க மரக்கட்டை போட்டீங்கன்னா மிதக்கும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை ஒரு ஒரு சாதாரண பேப்பர் எல்லாம் போட்டீங்கன்னா மிதக்கும். அடுத்தன ஆனா ஒரு இரும்பு குண்டு இல்ல 1 ரூபா காயின் ஏதோ ஒண்ணு தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போய் விழுந்தோம். ஏன் சில பொருள் மிதக்கு, சில பொருள் முங்குது. சம் ஆப்ஜெக்ட் சிங், சம் ஆப்ஜெக்ட் ஃப்ளோட். ஏன்னு யோசிக்கிறீங்க? ம்? யோசிச்சு பாருங்க. எதனால வந்திருக்கும்? எதனால சில ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு? Take water in a beaker and drop an iron ball and cork into the water. அவங்க சொல்லியிருக்க மாதிரியே சொல்றேன். கார்க்கையும் அயன் இரும்பு பந்தியும் அப்புறம் ஒரு கார்க் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போட போறோம். சரிங்களா? ஒரு முகவையில் நீரை எடுத்துக்கொண்டு ஒரு இரும்பு குண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்கை. தக்கைனா அது மிதக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் காண்பது என்ன? இதுல நம்ம தெரிஞ்சது என்னன்னா இரும்பு குண்டு வந்து மூழ்கும், தக்கை மிதக்கும். நமது பதில் என்ன இருக்கும்? எடை மிகுந்த பொருட்கள் நீரில் மூழ்கும், எடை குறைந்த பொருட்கள் நீரில் மிதக்கும். அப்படிதானே? எனில் எடை குறைந்த ஒரு உலோக காசு நீரில் மூழ்குவதும் எடை மிகுந்த மரக்கட்டை நீரில் மிதப்பதும் ஏன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது இந்த கொஸ்டின் நம்மளா கேட்டுக்கணும். அப்படிதானே? இப்போ நம்ம வந்து சொல்றோம் சார் இதுல வந்து இரும்பு கொண்டு ரொம்ப வெயிட் அதிகம் சார், அதனால உள்ள போயிட்டு சார். ஆனா ஒரு பேப்பர் ரொம்ப வெயிட் கம்மி சார் போட்டேன். சரி, இதே மாதிரி நான் வந்து இந்த பேப்பரோட வெயிட்டை விட கம்மியா இருக்கிற உலோகம் பேப்பருக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 5 கிராம் இருக்குங்க. நான் ஒரு 3 கிராம் ஒரு காயின் எடுத்து உள்ள போட்டேன்னு அது உள்ளதான். அப்ப நீங்க சொன்னது தப்பா வரும்ல. ஏன்னா வெயிட் படி போட்டா அது அந்த காயின் மிதக்க வச்சுனாலும் உள்ள போயிட்டு இதோட எடை கம்மியா தான் இருக்கும். ஆனா அது ஏன் முங்கிட்டு அப்படின்னு நம்ம கேட்போம்ல. If your answer is heavy object sink in water and a lighter object float in water, then why does a metal coin sinks in water whereas as much heavier wooden block floats? இதுவே நல்ல ஒரு வெயிட்டான மரக்கட்டை பாத்தீங்கன்னா உட்டன் அது பாத்தீங்கன்னா மிதக்கும். These questions can be answered if you understand the concept density. So இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியதுதான் அடர்த்தி டென்சிட்டி அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகேவா? இப்போ அதேதான் நம்ம நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு 5 ரூபா காயின ஒரு ஒரு குளத்திலயோ தண்ணியில ஏதோ ஒரு இல்ல பீக்கர்ல தண்ணி வச்சுட்டு போட்டீங்கன்னா உள்ள முங்கிடும். ஆனா அவ்வளவு பெரிய கப்பல் முங்க மாட்டு பாத்தீங்களா? கப்பல் கடல்ல போகுது. அஹ் பார்த்திருப்பீங்க எல்லாமே. படகு இந்த மாதிரி நிறைய போட்டு இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மிதக்கும். ஏன்? அதுலயும் வந்து பொருட்கள்லாம் இருக்கு. இரும்பால செஞ்சக்கூடிய ஏதோ ஒரு பொருட்கள் இருக்கும். அஹ் அதுலயும் மனிதர்களுடைய வெயிட் இருக்கும். ஆனா அது வந்து எப்படி மிதக்கு? சாதாரண சின்ன இது வந்து உள்ள போகும்போது இவ்வளவு டன் வெயிட் எப்படி மிதக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு யோசிக்க தோணுதா? சோ அதுதான் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். முன்னாடி கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் இன்னும் நீங்க டீப்பா பின்னாடி பெரிய பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் இந்த இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா? அது நீங்க ஆனா யோசிச்சு பாருங்க வீட்டுல போய். ஏன் அப்படி சில ஒரு சிப்போ போட்டோ வந்து மிதக்கு ஃப்ளோட் ஆகுது. ஆனா ஒரு மெட்டல் காயின் வந்து உள்ள விழுது. ஏன் அப்படிங்கிறத சும்மா நெட்ல அடிச்சுப்பாங்க. இல்ல அண்ணன் கடை யாராவது பெரிய படிப்பு எடுத்தவங்க கேட்டு பாருங்க என்ன அப்படின்னு. சரியா? சோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அடர்த்தி அப்படிங்கிற டென்சிட்டிங்கிற கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ படத்துல இருப்பாங்க லைட்டர் காயின் சிங்ஸ் வைல் ஹெவியர் வுட் லாக் ஃப்ளோர்ஸ் அப்படிங்கிறது போட்டுருவாங்க. கரெக்டா?
அதுதான் இப்ப நம்ம சொன்னோம், அந்த படத்தை வச்சு சொன்னோம். எடை குறைந்த காசு மூழ்கிறது, எடை மிகுந்த மார்க்கெட்டை மிதக்கிறது. ஓகேவா? ரைட். இப்போ இப்ப செயல்பாடு 4 பாருங்க. செயல்பாடு 4 என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஒரே நிறையுள்ள 1 கிலோகிராம் ஒரு இரும்பு துண்டையும் ஒரு மரத்துண்டையும் எடுத்துக்கொள்ள, அவற்றின் பருமனை அளக்கவும். இவற்றுள் எது அதிக பருமனை பெற்று அதிக இடத்தை ஆக்கிரமிக்கும்? பதில் என்ன? ரெண்டாவது, ஒரே அளவுள்ள ஒரு இரும்பு துண்டையும் ஒரு மரத்துண்டையும் எடுத்துக்கொள்க, அவற்றின் நிறையை அளக்கவும். இவற்றில் எது அதிக நிறையை பெற்றுள்ளது? இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செய்ய சொல்றாங்க. இத ஃப்ரீயா இருந்தா நீங்க வந்து ஃப்ரீ டைம்ல செஞ்சு பாருங்க. ஆக்டிவிட்டி 4ல டேக் an iron block and wooden block of the same mass. ரெண்டுத்துக்குமே 1 kg சேம் மாஸ். மெஷர் பண்றீங்க, அதோட வால்யூமை மெஷர் பண்றீங்க. இந்த ரெண்டுல எதுக்கு ரொம்ப வால்யூம் அதிகமா? விச் ஒன் ஹேஸ் மோர் வால்யூம் அண்ட் ஆக்குபைஸ் மோர் வால்யூம்? எது ரொம்ப அதிகமான வால்யூமை ஆக்குபை பண்ணிருக்கு? ஆன்சர் என்ன? ரெண்டாவது, இதே மாதிரி அயன் பிளாக் எடுத்துக்கீங்க, உட்டன் பிளாக் எடுத்துக்கீங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சேம் சைஸ்ல எடுத்துக்கீங்க. ரெண்டுத்துக்கும் வெயிட் பாக்குறீங்க. மெஷர் தேர் மாஸ். ரெண்டுத்துக்கும் மாஸ் பாக்குறீங்க, நிறைய பாக்குறீங்க. விச் ஒன் ஆஃப் them has more mass? இந்த ரெண்டுல எது அதிகமான நிறை? இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஆன்சரா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி பார்க்கணும். சரியா? இதுல வந்து நீங்க செஞ்சு பாருங்க. உட்டன் பிளாக், சின்ன சின்ன இரும்பு குண்டு ஏதாவது கிடைச்சா நீங்க ஏதாவது செஞ்சு பாருங்க. சண்டேல நம்ம அடுத்த மண்டேல இருந்து பார்க்கும்போது இந்த டென்சிட்டிய அதை ஒரு சிமுலேஷனுக்கு அதையும் பார்த்துட்டு இந்த டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு சிந்திச்சு வர்றது ஆக்டிவிட்டி செஞ்சு பார்க்கறதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. இது ஏன் இந்த மாஸ் என்ன, அளக்குற என்ன, எல்லாத்தையும் பாருங்க. அது உங்களுக்கு தெரியுமா? சில இம்பார்ட்டன் ஒன் கேலன், அதெல்லாம் அவுன்ஸ் தான். அதை வந்து நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இந்த கிளாஸ் எதாவது டவுட் இருக்கா பாருங்க. எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட், ஒழுங்கற்ற வடிவத்துக்கு உண்டான இந்த பரப்பை பார்க்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால்யூம், கன அளவு அல்லது பருமன், அதுக்கு நம்ம பார்த்தோம். ஒழுங்கற்ற வடிவம்லாம் ஒண்ணு இல்லை, அதையும் நான் சொல்றேன். ஒழுங்கான வடிவத்துக்கு எப்படி பார்க்கலாம், மில்லி லிட்டர் என்ன, லிட்டர் என்ன, எல்லாத்தையும் பார்த்தோம். அப்படிதானே? டவுட் இருக்கா? ஃபார்முலாலாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கோங்க. அடிக்கிறது ரீட் அவுட். டவுட் இல்லைங்களா? சரிப்பா, கிளாஸ் நேசத மீதி உள்ளத அடர்த்தி அதுல வந்து கண்டினியூஸா அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.